அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்ததும் நிகழ்ந்து கொண்டிருப்பதும் நிகழவிருப்பதும் சர்வம் இறைவருக்கு அர்ப்பணம். நமது பிறப்பு என்பது வரம், நமது வாழ்க்கை என்பதாவும் உணவு என்பது மருந்து. தனி மனித மாற்றம் இந்த சமுதாயத்தின் மாற்றம். அன்பே இறைவர். உங்கள் கிருஷ்ணப்பா. அன்புக்குரிய அன்பனை அன்பர்களே. இன்றைய பதிவு எதுக்கு அப்படின்னா, நெறைய அன்பர்கள் அ ரொம்ப கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு இன்னும் நான் பதில் சொல்லவே இல்ல. ஏன்னா, நம்ம அத முழுமையா அனுபவிக்காம நம்ம அந்த தகவல சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு இந்த பதிவ இவ்வளோ காலம் தாமதிச்சதுக்கு அதுதான் அர்த்தம். ஏன்னா, இப்ப நம்ம அத முழுமையா அனுபவிச்சுட்டோம். அதனுடைய பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அந்த அனுபவத்த தான் இப்ப இந்த பதிவாக நம்ம குடுத்துட்டுருக்கோம். இதுவரைக்கும் நம்ம குடுத்துட்டுருக்க பதிவுகள் எல்லாமே நம்மளுடைய அனுபவத்த தான் குடுத்துட்டுருக்கோம். அதே மாரி இன்னைக்கு நமக்கு கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெறையா பேரு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, முகம் ரொம்ப சுருக்கமா ஆகுது. நெறையா இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் புள்ளி புள்ளியா அது கருப்பு கருப்பா வந்துருது. ஒரு வெள்ளை வெள்ளையா இருக்குது. இது மாரி நெறைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாரி இருக்குது. ஒரு நல்ல வெள்ளையா இருக்கிறோம். பட் ஆனா அந்த இடத்துல அந்த கருப்பு கருப்பா இருக்கிற மாரி இருக்குது. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சுருக்கம் வந்துருது. அப்படியே முகமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பளபளப்பு இல்லாம இருக்குது. ஒரு பொலிவு இல்லாம இருக்குது. என்னதான் நாங்க ஃபேஷியல் இது மாரி பண்ணுனாலும், அது தற்காலிகமானதா தான் இருக்குது. நிரந்தரமா இருக்கிறதுக்கான வழிமுறைகள் இல்ல. இதுக்கு இயற்கையான முறையில ஏதாவது இருக்குதா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத நாம அனுபவிக்கணும் இல்லையா? அனுபவிக்காம நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? சரி, அப்போ முதல்ல இந்த முகத்துக்கு ஒரு சுருக்கம் வர்றதுக்கோ, இளம் வயதில நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. வயோதிகத்தில வருவதுங்கிறது வேறு. அது இயற்கையானது. அது அந்த மூப்பு அப்படிங்கிற ஒரு நிலையில வரக்கூடியது. ஆனால் இளம் வயதிலேயே இருப்பவர்களுக்கு இந்த முகம் வசீகர தன்மை இல்லாமல், அதாவது கவர்ச்சிகரமாக இல்லாமல், வயதான தோற்றத்தில் முகம் தெரிவதற்கும், சுருக்கமாக மாறுவதற்கும், அப்புறம் அந்த கொப்பளம் மாரி வருது, இந்த பிம்பிள்ஸ் மாரி வருது. அது போனது பிறகு அதனுடைய வடுக்கள் அப்படியே இருந்துட்டு இருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, இது உடல்ல ஏற்பட்ட ஒரு மாறுதல்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஒரு நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா, உடம்புல இந்த மாரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு தெரியும். இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப முகம் மிருதுவான ஒரு தோலை கொண்டது. அப்போ உடல்ல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு ஒரு பகுதி ரொம்ப மிருதுவான தோல் எங்க இருக்கோ அங்க வரும். அங்க அது வெளியேத்துறதுக்கு உண்டான பணிகள செய்யும். அத நம்ம என்ன சொல்றோம்? பிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பருவ மாற்றத்தின் காரணமாக வரக்கூடிய. அத தவிர்த்து மற்றது முக்கியமா என்ன காரணம்னா, இத எத்தன பேர் ஏத்துக்குவாங்கன்னு தெரியல. ஆனா இதுதான் சத்தியமான உண்மையா இருக்கும். நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கிற மாரி நீங்க இருந்தீங்கன்னா, உங்கள் முகம் என்னைக்குமே வசீகரமாகத்தான் இருக்கும். கவர்ச்சிகரமானதா தான் இருக்கும். வயதோ வயது அடைந்தவராக இருந்தாலும் அவர்களுடைய முகம் இளம் வயது போல தான் இருக்கும். காரணம், அவர்களுக்குள்ள அந்த டிப்ரஷன் இல்ல, ஸ்ட்ரெஸ் இல்ல அப்படின்றது தான் உண்மையா இருக்கும். யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, டிப்ரஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. சாதாரணமாக அந்த வார்த்தைய சொன்னாங்க. அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதாவது மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறதோ, நம்ம மூளை எந்த அளவுக்கு பலம் இழந்து விடுகிறதோ, அவற்றினுடைய வெளிப்பாடு முகத்தில் நன்றாக தெரிய ஆரம்பித்துவிடும். இது நம்ப அனுபவித்ததை இப்ப உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள்ல, அது வெளிப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த முகத்திலேயே தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ப அனுபவத்தில தெரிஞ்சிருக்கோம். அதனால தான் அந்த வசீகரம் முகம் இல்லாம போயிரும். பாருங்க, சந்தோஷமா இருக்கும் பாருங்க. இந்த கண்ணு எவ்வளவு பிரகாசமா இருக்கும். கண்ணு பேசுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதான் ரகசியம். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த கண்ணு எவ்வளோ அழகா ஜாடை காட்டுறதுலயும், அந்த கண்ல பார்க்குற பார்வையிலயுமே அதனுடைய பொருள நாம உணர்ந்து கொள்ள முடியும். அதே வருத்தமா இருக்கும்போது பாருங்க, இந்த முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இத பெருசா விளக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டிப்ரஷன் அப்படிங்கிற விஷயத்துல இருந்துகிட்டு இருக்கும் பொழுது, இந்த முகத்தினுடைய அழகு கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது இது மட்டும் தான் காரணமா அப்புட்ன்னா, ஒண்ணு மெயினா நம்ம சொல்லணும்னா இத சொல்லலாம். அதுக்கடுத்து உடல்ல ஏற்படக்கூடிய மாறுதல்கள், வாழ்வியல் சூழ்நிலைகள் இப்படின்னு பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சரி, இதுக்கு நம்ம செயற்கையா இதுவரைக்கும் நம்ம செயற்கையா தான் நம்ம இத பயன்படுத்தி சரி பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது பியூட்டி பார்லருக்கு நம்ம போவோம். அங்க போய் ஃபேஷியல்னு நம்ம பண்ணுவோம். அப்போ பண்ணிட்டு வர வரைக்கும் அந்த வாரம் நல்லாருக்கும். ஆ அதுக்கு அடுத்த வாரம் திருப்பி பழையபடி மாறும். திருப்பி போய் பண்ணிட்டு வருவோம். இதனால நல்ல பலன் இருக்குது அப்படின்னா, அந்த வாரம் முழுக்க பலன் இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி போகணும். இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்குது. இயற்கையான சூழ்நிலை அப்படின்னு கேட்டா,
நல்ல உணவுகள சாப்பிடுங்க. இயற்கையான உணவுகள் என்ன இருக்கோ, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுகள சாப்பிடுங்க. உடல கழிவுகள் இல்லாமல் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை எப்பயும் பிறந்த குழந்தை போல வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு இன்பம் தெரியாது, துன்பம் தெரியாது. இரவு, பகல் தெரியாது. பசி, தூக்கம் தெரியாது. எதுவுமே தெரியாது. அப்படியே பிளாங்க்கா இருக்கும் பார்த்தீங்களா? அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நெறைய அர்த்தம் இருக்குது. அதில இதுலயும் நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாம். ஏன்னா, அந்த பிளாங்க்கா இருக்கக்கூடியது. எந்த வேலை செய்றோமோ, அந்த வேலையில மட்டுமே நம்ம கவனத்த செலுத்திக்கிட்டு, நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, இந்த பயம், பதட்டம், கோவம், டென்ஷன் இந்த மாரி சூழ்நிலைகளிலிருந்து நம்ம கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து படிப்படியா விலகி வந்துரலாம். ம். அதனால தீர்வு அப்படின்னா, நமக்கு நம்ம தான் தீர்வு. சரி, இயற்கையான முறையில வேற ஏதாவது பண்ணலாமா? அப்படின்னும்போது தான் நாம வந்து இத என்ன பண்ணோம், கடந்த 1 வருடங்களாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி இயற்கையான முறையில ஏதாவது இதுக்கு ஒரு மூலிகை கலவையை செய்து நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு நாம முயற்சி பண்ணோம். அது உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப பலன் தந்திருக்குது. ஆ பல பேத்துக்கு குடுத்து பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப நான் என்னைய பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த முகம் பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு அந்த மூலிகை கலவைய தான் நான் போட்டேன். இப்ப பார்க்கும்போது அந்த பளபளப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ரொம்ப தூரத்தில இருக்கிறனால. அந்த மூலிகை கலவைய போடும்போது, இந்த முகத்தில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வசீகர தன்மைய கொடுக்குது. அந்த இயல்பாகவே அந்த பொலிவு நல்லா தருது. வெள்ளையா இருக்கிற மாதிரி நமக்கு தருது. அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓ! பரவாயில்ல. இத நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு இப்ப தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த முகமே வந்து நல்லா வெண்மையாக மாறிருது. அந்த சுருக்கங்கள் எல்லாம் இப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த இடத்துலலாம் எனக்கு வந்து சுருக்கமா வர மாரிலாம் முன்னாடி வந்துட்டுருக்கும். இத பய போட, 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 போட அந்த சுருக்கம்லாம் இல்லாம, அந்த ரொம்ப மிருதுவான ஒரு நிலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த மூலிகை கலவைகள். அது இயற்கையான முறையில இருக்கக்கூடியது. என்னுடைய அனுபவத்த சொல்றேன். நான் பயன்படுத்திட்டு இருக்கிறதுல நல்ல பலன் கிடைச்சிருக்குது. அத நான் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா, இது முழுக்க, 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 முழுக்க இயற்கையானது. மூலிகை மட்டும் தான். அதில வேற எந்த ரசாயனமும் கிடையாது. அவ்வளோ ஆற்றல், சக்தி அதுக்கு இருக்குது. அதுதான் உண்ம. வாங்க அத எப்படி நான் பயன்படுத்தியிருக்கேன், அத பயன்படுத்தினதுக்கப்புறம் இந்த முகத்தில எப்படி அந்த பளபளப்பு தன்மை, அந்த வசீகரத்த தருது அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துட்டீங்களா? அளவு பார்த்துட்டீங்களா? ஒருத்தருக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத பாருங்க. இப்ப பெரிய ஸ்பூனு, அதாவது பெரிய ஸ்பூன்னா ரொம்ப பெரிய ஸ்பூன் இல்ல அது. அதில மீடியமான ஸ்பூனு. அத விட இது சின்ன ஸ்பூனு. இதுதான் அளவு. இது இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதுமா இருக்கும் ஒருத்தருக்கு. இத இப்ப நம்ம கொட்டிட்டு, தேவையான அளவுக்கு சரியான பதத்தில இருக்கிற அளவுக்கு நம்ம இப்ப தண்ணி கலந்துக்கலாம். பாருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அதே டேபிள் ஸ்பூன ஊத்திட்டோம். பார்த்தீங்களா? நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான். இந்த பதத்துக்கு போதும். ரொம்ப தண்ணியும் இல்லாம, ரொம்ப கொல கொலன்னும் இல்லாம, இந்த பதத்துக்கு இங்க பார்த்தீங்களா? ஓ! எப்படி ஒரு சந்தனம் கலக்கின மாரி அந்த பதத்துக்கு இருந்தா போதுமானது. இப்ப நம்ம இத தடவலாம். நல்லா காஞ்சிருச்சு. இவ்வளோதான். நல்லா இறுக்கமா புடிச்சிருச்சு. ஒரு 1 மணி நேரம் நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டா போதும். திருப்பி கழுவணும் அப்படிங்கிறவங்க கழுவிக்கலாம். இல்ல நான் அப்படியே இருந்து படுத்துக்கிறேன் அப்படின்னும்போது நம்ம படுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து படுக்க போம்போது இத நான் எப்படி எடுத்துட்டு படுக்க போறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா தட்டிட்டோம். அவ்வளோதான். இப்ப நம்ம அப்படியே படுக்கிறதுனாலும் படுத்துக்கலாம். இல்ல முகம் கழுவுறதுனாலும் கழுவிக்கலாம். காலையில பார்ப்போம். அந்த பொலிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத. இப்ப காலையில நம்ம எந்திரிச்சு, நம்ம நல்லா குளிச்சுட்டு வந்துட்டோம். பாருங்க, சோப்பு எதுவுமே நம்ம போடுறது கிடையாது. அந்த அந்த முகத்துக்கு போட்டா அந்த பொடி மட்டும் தான் போட்டிருந்தோம். போட்டுட்டு இப்ப காலையில எந்திரிச்சு எப்பயும் போல குளிச்சுட்டு வந்துட்டோம். பாருங்க வெறும் தண்ணீல தான் சுடு தண்ணீல நல்லா முகம் கழுவிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த பளிச்சுன்னு அந்த தெரியக்கூடிய இப்ப இத நீங்க இன்னும் சோப்பு இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நல்லா பார்த்துக்கோங்க. சோப்பு போடாம இருக்கும்போதே நமக்கு வந்து இவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னா,
அப்போ நீங்கள் நல்லா சோப்பெல்லாம் போட்டால் இன்னும் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சோப்பே போடவே மாட்டீங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான். இது அப்படியே போட 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 இதெல்லாம் ரொம்ப அப்படியே சாஃப்டா மாறிடும். 2வது அந்த புள்ளி புள்ளியா அந்த கருப்பு கருப்பா இருக்கிறது, இது எல்லாமே வந்து மறைஞ்சிருது. நல்லா பார்க்க முடியுது. அந்த சுருக்கங்கள் எல்லாமே வந்து இலகுவான தோலா மாறுறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. நெறைய மாற்றம் நல்லா இருக்கு. இப்படிதான் நாம வந்து அனுபவிச்சுட்டுருக்கிறோம். அனுபவிச்சதுல இந்த "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்" அப்படிங்கிறது போல, அகத்தையும் எப்படி வந்து தூய்மையானதாக வச்சுக்கணும். அதுபோல அந்த முகத்தையும் எப்படி தூய்மையானதாக வச்சுக்கணும். அப்படிங்கிறது நம்ம அனுபவம். நம்ம அனுபவத்தில இப்படி நம்ம நல்ல அழகா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது கத்துக்கிட்டது தான். அதான் இந்த பதிவு. என்ன நேயர்களே! பார்த்தீங்களா? எவ்வளவுதான். இது மாதிரி தினமும் இரவு மட்டும் படுக்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு, நாம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டா போதும். அவ்வளோதான். இத தினமும் பண்ண, 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 பண்ண முகம் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. அந்த சுருக்கங்கள் மறையுது. அந்த பிளாக் டாட்ஸ் இந்த மாரி இருக்கிறதெல்லாம் வந்து சரியாகுது. அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி இறைவர் குடுத்துருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் குடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கஷ்டமான விஷயம். இத நம்ம வந்து வியாபார நோக்கத்திலயும் கொண்டுட்டு போறதும் கிடையாது. நம்மள நம்புறவங்களுக்கு, இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு நீங்க இத வந்து வழிகாட்டணும்னு கேட்கிறவங்களுக்கு நாம வந்து வாழ்வியல் அனுபவத்த குடுத்து, அவங்களுக்கு அந்த பலன்கள கிடைக்க வச்சுட்டுருக்கோமே தவிர, மத்தபடி இத வியாபாரமா பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் நமக்கு கிடையாது. இதுவரை எந்த ஒரு பொருட்களையும் நம்ம வியாபார நோக்கத்தில கொண்டு போய் விளம்பரப்படுத்தி பெருசா பண்ணணுங்கிறது இருக்குது, பண்ணிட்டுருக்கோம். இப்ப எப்படி இந்த தகவல் தரோமோ, இதத்தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கோம். நல்ல பலன் தருது. அப்படின்ற தகவல மட்டும் தான் தெரிவிப்போமே தவிர, இத வியாபாரத்துக்கு கொண்டுட்டு போறது கிடையாது. நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது தான் உண்ம. அதனால முகம் பளபளப்பு அப்படிங்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த பளபளப்பு தெரியணும்னா, நீங்க எப்பயுமே இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய வாழ்வியலுக்கு தயாராயிருங்க. செயற்கையே அப்படிங்கிறது ரசாயனம் எல்லாமே செயற்கை. அந்த செயற்கையிலிருந்து நீங்க முழுமையாக விடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு என்னைக்கு வரீங்களோ, அன்னைக்கு இயற்கையினுடைய தொடர்பு கிடைக்கும். அது உணவுகளாக இருந்தாலும் சரி, நம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அந்த இயற்கை தன்மை நம்மை என்றும் வாழ வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா. நன்றி.